கண்டிப்பா சார். ஸ்ரீதர் சாருக்கு வந்து உறுப்பு சின்னதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் அதாவது இருக்குல்ல. உறுப்பு சின்னதாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இல்ல சார், அவருக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி நிறைய நிறைய ஆண்களுக்கு பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு இதான் பிரச்சனையே. கல்யாணம் பண்ணுறாங்க, சந்தோஷமா இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போகலை. உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போனால் தான் செக்ஸ் பண்ண முடியும். நிறைய ஆண்கள் விரக்தியில் இருக்காங்க. ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், தெரியாமல் பண்ணிட்டோம். சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க, சில பேர் லூஸுங்க தெரிஞ்சு பண்ணுதுங்க. நான் லூஸுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். 5 வருஷமா 10 வருஷமா கையடிக்கிறாங்க. கையடிச்சு போட்டு கசைக்கிறான், நசிக்கிறான். அது சின்னதாகி போகுது. அதை வச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாமா? பொன் பாவம் பொல்லாதது இல்லை, பெண் பாவம் அந்த பாதத்தில் போய் நிறைய பேர் விழுறாங்க. நானே சொல்கிறேன், உனக்கு பிரச்சனை, உன்னால் முடியல, நீ சன்னியாசியாக போ. நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாகிற? பாருங்கள் எவ்வளோ பேர் காலர் ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். ஏற்கனவே ஒரு காலர் தான் சொன்னார், ஏன் முன்னாடிக்கு 1 வருஷம் ஆகுது கல்யாணம், திட்டுது, சின்னதாகுது, சீக்கிரம் வந்ததுன்னு. நிறைய பேருக்கு ஆண்கள் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நான் நிறைய எபிசோடில் சொல்லிட்டேன், பாவம் பெண் பாவம். ஆனால் ஒன்று அந்த பொண்ணை தொடாமே இரு, அது மாட்டும் அது வேலையை மாட்டு பார்த்துன்னு போயினே இருக்கும். அது வீட்டு வேலை செய்யும், உன் பிள்ளைக்கு வேலை செய்யும், உங்கள் குடும்பத்துக்கு வேலை செய்யும். அதை தொட்டு தூண்டி ஆசையை காட்டிட்டு நீ கிட்ட போய் ஒன்றவொடனே உனக்கு உறுப்பு ஏஞ்சிருக்கல அப்படின்னா எவ்வளோ மன உளைச்சல் உருவாகுன்னு அது உனக்கு தெரியாது. அது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும்.